ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து. எங்களுடைய சேனலுக்கு ஆதரவளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், பாம்பை பிடித்து பலன் சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எங்கிருக்கின்றார்களோ அந்த ராகு கேதுக்களுடைய தன்மை எப்படி இருக்கின்றது என்று பார்த்து நாம் பலன் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். பாம்பை பார்த்து பலன் சொல்லுவோமானால் பலவிதமான ரகசியங்களை நம் ஜாதகத்தில் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் 9 நவகிரகங்கள் இருந்தாலும் இந்த ராகு கேதுக்களை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே ஆன்டி கிளாக்காக அதாவது பின்புறமாக சுற்றக்கூடிய கிரகங்களாக இருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாதகத்தில் நெகட்டிவ் பிளானட் என்றே சொல்லலாம். ஆக உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த ராசியில் இருக்கின்றார், கேது பகவான் எந்த ராசியில் இருக்கின்றார் என்பதை பார்த்து அந்த தாக்கம், அந்த ராகு கேதுக்களுடைய தாக்கம் எப்போது ஏற்படும் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் பார்வைகள் கொடுத்திருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் செவ்வாய் பகவானுக்கு 4, 7, 8, அதே போல குரு பகவானுக்கு 5, 7, 9, சனி பகவானிற்கு 3, 7, 10 என்ற பார்வைகளை கொடுத்திருக்கின்றார்கள். பொதுவாக 7ஆம் பார்வையை அனைத்து கிரகங்களுக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் ராகு கேதுவை பொறுத்தவரையில் 3, 7, 11 பார்வை கொடுத்தாலும் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ராகு பகவானிற்குத்தான் நீங்கள் 3, 7, 11 பார்வையை எடுத்துக்கொள்ள வேண்டும். கேது பகவானை பொறுத்தவரையில் கேது பகவானிற்கு நீங்கள் 1, 5, 9 பார்வையை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நன்றாக பாருங்கள், ஜாதகத்திலே ராசி கட்டத்திலே காலபுருஷ தத்துவத்திலே 3, 7, 11 ராசிகளில் தான் ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் இடம்பெறுகிறது. அதாவது மிதன ராசி, அதே போல துலாம் ராசி, கும்பராசியில் தான் ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் இடம்பெறுகிறது. அதே போல கேது பகவானை பொறுத்த வகையில் கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் சிம்ம ராசி, தனுசு ராசி, மேஷ ராசியில் தான் இடம்பெறுகிறது. அதாவது 1, 5, 9 இடங்கள் தான் இடம்பெறுகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்கின்ற தாக்கம் என்பது ராகு பகவான் நின்ற வீட்டிலிருந்து 3, 7, 11 இடங்களின் மீது கிடைக்கும். அதே போல கேது பகவானுடைய தாக்கம் என்பது ஜாதகத்தில் கேது பகவான் நின்ற இடத்திலிருந்து 1, 5, 9 இடங்களில் கிடைக்கும். ஆக இனிமேல் நாம் ஜாதக பலன் சொல்கின்ற பொழுது இந்த பார்வைகளை கவனத்தில் கொள்ளுங்கள். ராகு கேதுக்களை பொறுத்தவரையில் பொதுவாக ராகு கேதுக்கள் எந்த கிரகங்களுடன் இணைகின்றார்களோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தையும் அந்த கிரகத்தினுடைய பாவக ரீதியான காரகத்துவத்தையும் நிச்சயமாக பாதிப்படைய செய்கின்றார்கள் என்பது அனுபவ ரீதியான ஒரு உண்மை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் உதாரணமாக ஒரு ஜாதகர் விருச்சிக லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்து அவருக்கு 7ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் ராகு பகவானுடன் இணைந்து, உதாரணமாக லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், ராகு பகவானுடன் இணைந்து மிக நெருங்கிய பாகையில், உதாரணமாக விருச்சிக லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற பொழுது சுக்கிர பகவான் உதாரணமாக 20 டிகிரியிலும் ராகு பகவான் 23 டிகிரியிலும் இருப்பாரானால் கண்டிப்பாக அந்த சுக்கிரனுடைய முழு பலன்களையும் ராகு பகவான் கண்டிப்பாக தும்சம் செய்வார். சுக்கிரன் என்றால் மனைவி. பொதுவாக ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் என்பது மனைவி. அதே போல விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம், அதுவே சுக்கிரனாக வந்துவிடும். அப்பொழுது அந்த இணைவு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய திருமண வாழ்க்கை மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். திருமணம் நடந்தவுடனே முறிவு ஏற்படலாம். ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் வேற்று மதத்தில் திருமணம் நடைபெறலாம், அல்லது திருமணம் நடைபெற்றாலும் பிரியவில்லை என்றாலும் கூட தொழில் நிமித்தம் அல்லது வேலை நிமித்தம் காரணமாக அந்த ஜாதகர் தன் மனைவியை விட்டு வெளிநாடு வெளிமாநிலத்தில் வாழலாம். இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் கண்டிப்பாக ராகு பகவான் தருவார். ஆக நம்முடைய ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கே இருக்கின்றார், கேது பகவான் எங்கே இருக்கின்றார் என்று பாருங்கள். கேதுவை விட ராகுவிற்கு இந்த பிரிப்பதில் வலிமை அதிகம். அதே போல்தான் கேதுவும் அப்படித்தான். கேதுவை பொறுத்தவரையில் ஒரு கிரகத்தின் மீது ஏற்படுகின்ற தாக்கம் என்பது மிக விரைவில் அமைந்துவிடும். எடுத்த உடனேயே அந்த கிரகத்தை பாதித்து அதன் மேல் உள்ள ஒரு சூழ்நிலையை அவர் கெடுத்து விடுவார். ஆனால் ராகு பகவானை பொறுத்தவரையில் ஆசை அதிகமாக உருவாக்கி அதற்கு பின்பு கெடுப்பார்.
அதனால்தான் சொல்வார்கள், ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை என்று சொல்வார்கள். ஆக நாம் இங்கே ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ராகுவை போல கொடுப்பாரில்லை என்றால் என்ன என்றால், ராகுவை போல இன்பத்தையும் சரி துன்பத்தையும் செய்யும் கொடுக்கின்ற கிரகங்கள் எதுவும் இல்லை என்பதுதான் அர்த்தம். அதே போல்தான் கேதுவை போல கெடுப்பாரில்லை, நன்மையும் சரி தீமையும் சரி கெடுக்கக்கூடிய அமைப்பு கேது பகவானிற்கு உண்டு. அதே போல பலவிதமான பாடல்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய நூல்களிலே கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி பார்த்தோம் என்றால் ராகுவை பற்றி அருமையான பாடல்கள் இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், மன்னவர் மறையினேனும் வருமவர் உச்சத்தேனும் நிறையும் மன்னவரோடேனும் நீள்விழி நோக்கத்தேனும் குறையிலா பலன்கள் ஆண்ட குருவை போல் கொடுப்பான் ராகு என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது குரு பகவானுடைய வீட்டிலோ அல்லது குரு பகவானுடைய உச்ச வீடான கடகத்திலோ தனுசு ராசியிலோ மீன ராசியிலோ அல்லது குரு பகவானுடைய சேர்க்கையை பெற்ற ராகுவோ குரு பகவானுடைய பார்வை பெற்ற ராகுவோ அவருடைய திசை காலகட்டங்களில் ராகு பகவான் நின்ற நட்சத்திராதிபதி நன்றாக இருக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு முறையில் அந்த திசை முடிவதற்குள்ளாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை நிச்சயமாக கொடுத்து விட்டுத்தான் செல்வார். நாம் ஜாதகத்தில் அந்த நிலைகளை பார்த்தால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். இப்படி நம் ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த ராசியில் இருக்கின்றாரோ அந்த ராசியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அந்த ராசி சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக பாதிப்படையும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய திசை வாலிப வயதில் வருகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த ஜாதகர் காதலில் அகப்படுவார். காதல் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு அந்த ராகு நின்ற அமைப்பை பொறுத்து அந்த காதல் முறிவாகும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், 5ஆம் இடத்தில் ராகு இருந்து ராகு திசை ஆரம்ப காலகட்டங்களில் இளமை பருவத்தில் வருகின்ற பொழுது அந்த ஜாதகரை பார்த்தீர்கள் என்றால் காதல் வயப்படுவார். ஆனால் அந்த ராகு பகவான் நின்ற நட்சத்திரம் நன்றாக இருந்தால் அதில் காதலில் வெற்றியும் ஏற்படும். ஆனால் நடைமுறைக்கு எதிரான ஒரு விஷயங்களைத்தான் ராகு பகவான் தருவார். 5இல் ராகு இருக்கப்பட்டவர்கள் அந்த காலகட்டங்களில் அந்த திசை நடக்கின்ற பொழுது வேறு ஜாதியில் திருமணம் செய்யலாம், வேற்று மதத்தில் திருமணம் செய்யலாம். அதே போல அவர்கள் சொந்த ஜாதியில் காதல் செய்தாலும் அந்த காதல் முறிவை சந்திக்கலாம், அல்லது காதல் திருமணம் வீட்டை விட்டு வெளியேறி நடக்கலாம். இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் கண்டிப்பாக தருவார். இப்படி ராகு பகவான் எந்த ராசியில் இருக்கின்றாரோ அந்த ராசியில் அந்த திசையில் நீங்கள் ராகு பகவானுடைய தோஷங்களை கண்டிப்பாக அனுபவித்தாக வேண்டும். அந்த ராகு பகவான் என்ற நட்சத்திராதிபதி நிலையை பொறுத்து அந்த தோஷம் அதிகமாக இருக்குமா அல்லது குறைவாக இருக்குமா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆக இப்படி உங்கள் ஜாதகத்தில் ராகு கேதுக்களுடைய சேர்க்கை முதலில் எந்த கிரகத்திற்கு இருக்கின்றது என்பது பாருங்கள். ஏனென்றால் ராகு கேது சேர்க்கை என்பது மிக மிக கடுமையான தோஷத்தை உடைய ஒரு சேர்க்கை. உங்கள் ஜாதகத்தில் அந்த ராகு கேதுவுடைய சேர்க்கை அறிந்து கொள்ளுங்கள். அதற்கேற்ற பரிகாரங்களையும் செய்து கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தில் 12 பாவகங்களிலும் ராகு பகவான் கேது பகவான் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு பாவகத்திற்குமான கோவில்கள் இருக்கின்றது. தமிழகத்தில் நிறைய கோவில்கள் இருக்கின்றது. இந்த ராகு கேது தோஷத்தை போக்குகின்ற கோவில் என்று நிறைய கோவில்கள் இருக்கின்றது. உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். லக்னத்தில் ராகு கேது இருக்க பிறந்தவர்கள் யாராயினும் சரி, அவர்கள் மதுரையில் இருக்கின்ற இன்மையில் நன்மை தருவார் சிவன் கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த ராகு கேதுக்களுடைய தோஷமானது நிவர்த்தியாகும். இப்படி 12 பாவகங்களிலும் ராகு கேதுக்கள் நின்றால் அந்த ராகு கேதுக்கள் தோஷத்தை நிவர்த்தி செய்கின்ற கோவில் என்பது இருக்கின்றது. அதுவும் முக்கியமாக 30-32 வயதை கடந்த பின்பு இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வருகின்ற பொழுது அதன் பிறகு வருகின்ற ராஜயோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். 32 வயதிற்கு மேல் வருகின்ற ராகு கேது திசையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த லக்னத்தில் ராகு இருக்க பிறந்தவர்கள் நான் சொன்ன கோவிலுக்கு சென்று வரலாம். இதே போல 12 பாவகங்களிலும் ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அதனுடைய திசை வருகின்ற பொழுது அதற்கென்ற பரிகார கோவில்கள் இருக்கின்றது. இந்த பரிகார கோவில்களை நாம் வழிபாடு செய்வதன் மூலமாக 32 வயதிற்கு மேல் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உருவாகும். ஆக ஒவ்வொருவரும் இந்த ராகு கேதுவனுடைய தோஷம் எப்படிப்பட்ட அமைப்பில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்றது என்று அறிந்து அதற்கேற்ற தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களையும் கோவில் பரிகாரங்களையும் செய்து கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.